அரிசி பாயசம் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதில் வந்து ஒன்றும் இல்லை, இது ஈஸியான ரெசிபி. இது நம்ம ஊரில் இந்த அரிசிக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த ஊரில் வந்து இது வந்து கோவிந்தபோக் சால் சொல்லுவாங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த பாயசத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து இந்த அரிசியோடைய ஸ்மெல் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதனால் வந்து பாயசத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதை. இந்த அரிசி பாயசம் செய்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து அரிசியை கழுவிட்டு போட்டுடணும். போட்டு நல்லா வெந்து வந்த பிறகு சர்க்கரை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். சர்க்கரை எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து நல்லா அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்த பிறகு அதில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நிறுத்திடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது பாயசம் வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எது ஒரு விசேஷம் வந்து எல்லார் வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ அந்த பாயசம் வந்து கண்டிப்பாக. அது இந்த கோவிந்தபோக் சாலுடைய பாயசம் வந்து பர்த்டேவுக்கு, பசங்க பர்த்டேவுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்களே. அவங்கவுங்க ஒருத்தவங்க பர்த்டேவுக்கு வந்து அது வேறு விசேஷமாக செய்வாங்க. அது பர்த்டேவுக்கு அந்த பாயசம் செஞ்சாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் டிஷ் இது செய்வாங்களே. இது பர்த்டே அன்றைக்கி எல்லாம் செய்வாங்களே இது. அப்புறம் எது விசேஷம் வந்தாலும் இந்த அரிசி பாயசம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அது